வெல்கம் டு டிஜே ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரெட் டைகர் அப்படிங்கிற பிராண்டோட டேஷ் கேமரா தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பாக்ஸு. ஸோ இது நம்ம அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பாக்ஸ் நல்லா பேக்கிங் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,500. ஸோ இது வந்துட்டு காரில் இப்போ சேஃப் காண்டி மாட்டுறது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இன்கேஸ் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது நடக்குதுன்னா ஸோ அதுக்கு ப்ரூஃப் காண்டி இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இதான் பேக்கேஜ். ஸோ இதோட வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 2.5K. ஸோ ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இதில் வந்து ஒய்ஃபை எனேபிள்டு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இதுக்கு தனியாக ஒரு ஆப் இருக்குது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒரு கவரில் சேஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த பாலித்தீன் கவர் பேக்கில் தான் நம்ம கேமரா வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மெயின் பார்ட் கேமரா இதில் தான் இருக்குது. ஸோ சிம்பிள் கவர். ஸோ அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு 3M ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க உங்கள் கார் கண்ணாடியில் நீங்கள் ஓட்டுறதுக்கு. ஸோ இதுதான் கேமரா. ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள், பட் நாட் 180 டிகிரி ஆர் 360 டிகிரியில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ அடிஷ்னலாக பார்த்தோன்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த டிவைஸை வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி இதோட நம்மளுக்கு ஒரு அடாப்டர் வருது. ஸோ இந்த 12 வால்ட் அடாப்டர். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு உங்கள் காரில் வந்துட்டு அந்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னால் இதில் வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னல் நீங்கள் பின் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் அதில் வேறு ஏதாவது சார்ஜர் கனெக்ட் பண்ணணுன்னா இந்த ப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தான் அந்த ஹோலில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் காரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, முன்னாடி கரண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து பவர் சப்ளை ஆகும். ஸோ ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ வேறு எதுவும் காம்ப்ளிகேட்டடாகலாம் இல்லை இதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இது அடிஷ்னலாக ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் லென்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக வந்துட்டு இதில் ஒரு ஃபிலிம் வருது, எலக்ட்ரிக் ஃபிலிம். இது வந்துன்னா நம்ம முன்னாடி அந்த லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம அந்த எந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒட்டுறதுக்காண்டி அந்த ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு QR கோடு இருக்குது. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களால் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அஸ் யூஷுவல் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேனுவலை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் வேறு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் மாற்றலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மேனுவல் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது எரர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பேச்சுலா இருக்குது. இந்த ஸ்பேச்சுலா எதுக்குன்னா உங்கள் வயரிங் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ காரில் உங்களுக்கு சைடில் மேலே வந்துட்டு உங்களுக்கு இந்த வயர் தொங்காமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் அந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஃபிக்ஸ் இட். ஸோ கேமரா ஓவரால் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தான். ஸோ கேமரா குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் ஆப்பும் நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இதை நான் இதுலேயும் 3M ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ லென்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கவர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அது வந்து ஜஸ்ட்டு ஃபார் ப்ரொடெக்ஷன் பர்பஸ். நம்மளுக்கு பேக்கிங்கில் வரும்போது அந்த லென்ஸ் மேலே வந்துட்டு ஒரு சின்ன கவர் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ப்ளூ கலர் லென்ஸ் மேலே இருக்கிற கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு வி நீட் டு ஃபிக்ஸ். ஸோ இதில் தான் ஓரல் பாக்ஸில் வந்திருக்கு. ஸோ இதோட ரெக்கார்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குது இந்த அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இன்னொரு வீடியோவை கண்டிப்பாக நம்ம வெப்சைட்டில் போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அமேசான்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ less than 5,000 இந்த ப்ராடக்ட் ரேஞ்ச். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள்
இன்கேஸ் நம்ம ஏதாவது எமர்ஜென்சினா நம்மளுக்கு அந்நேரம் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இப்போ இருக்க டிராஃபிக்கில் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ டிஃபால்ட்டாக கார் ஓட்டுறவங்கலாம் தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் நீட் டு கிரியேட் சம் எவிடன்ஸ். ஸோ ஃபியூச்சரில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கோம். தேங்க்யூ.